வணக்கம் 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 வணக்கம். சில வேளை இது ஒரு லோங் பீச்சா இருக்கும் என்று சொன்னால் பேச்சா இருக்கும். இதில் கதைக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. ஒரு 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 உயிரினம் நிரந்தரம் இல்லை, இந்த பூமியின் நிரந்தரம் இல்லை. அதால் சில வேளை என்ற இந்த பேச்சு நிரந்தரமான பேச்சாக இருக்கும். இந்த கடைசியான்றதை என்று நான் சொல்கிறேன். கடைசியாக நான் அது விரிவாக்கத்தை சொல்கிறேன், என்ன காரணம் என்று சொல்லி. எங்களை யார் ஆள்றது, என்ன சக்தி எங்களை செயற்படுத்துதுன்றது தெரியாது. இந்த கடைசியான்றதை நான் முதலே சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பூமியில் இருக்கிற மரபணுக்கள் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் வேறு பிரபஞ்சத்துக்கு. அங்கே இருக்கிற இடத்துல இருக்கிறது கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் உண்மையான தியரி. அதுக்குத்தான் இவ்வளோ அலங்கோலம். இந்த அலங்கோலத்தில் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இந்த இயற்கை சக்தி என்மேல் சகல அதிகாரமுள்ள சக்தி மேல் முழு அதிகாரம் சக்தி அறிவா ஓம் சக்தி என்ன உங்கள் மேலே சகல அதிகாரமுள்ள சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்ட சக்தி அறிவா ஓம் சக்தி என்று சொன்னால் ஒன்று தான், ஏதோ ஒன்று. சரி, அதுக்கும் ஆயுள் இருக்கலாம், அதுகள் வேறு. அது பாருன்னா இன்னும் ஒன்று ஒரு பிரைம் மினிஸ்டர் மாறுமா போல ஒன்று மாறும், பிரசிடன்ட் மாறுமா போல இன்னும் ஒன்று மாறுனா சட்டம்தான். அதை எடுக்கிற என்ன முடிவுன்னு சொன்னால், அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய வேண்டும். அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடியணும் சொன்னால் என்ன செய்யணும்? மனுஷன் சாப்பிட்டு எல்லாரும் போன ஆக்கள் யாராவது வந்தவங்கள யாராவது பெரிய ஆக்கள் என்னங்கோ பெரிய ஆக்கள்னு நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் அந்த பேர்கள் சொல்ல விரும்பல. சாப்பிட்ற வாயையும் ஜீரணிச்சு போகிற அந்த மலத்தை வச்சு கொண்டிருக்கிற ஒரு ஒரு உயிரினத்தை பெரிய ஆளாக என்னென்று சொல்கிறது ஒன்று ஏவி விடுது. இப்போ நாயை கூடி நீங்கள் ஏவி விடுறான்னு சொன்னால் நாய் தான் முயல் பிடிக்கும். நாயை கொண்டுச்சு தான் ஏவி விடணும். பூனையை கொண்டு ஏவி முயலை பிடிக்க இல்லாது. அதால் ஒரு பேரை நான் சொல்ல வரே இல்லை. ஏதோ ஒன்றாவது செய்து கொண்டு இருக்கிற அந்த சக்தி ஏவுதண்டு தான் எனக்கு தெரியும். நான் போனோடனே இந்த கதை முடிஞ்சுது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட பொம்பளை என்ற கையில் வாக்கு தந்திருக்கு. பொம்பளை எல்லாம் சேர்ந்து இந்த வாக்கை என் ஆம்பளைகளுக்கு செலுத்துறீங்க. முதலாவது காரணம், பொம்பளையிலே ஒரு பெண்ணை தெரிஞ்சு எடுத்து அந்த பெண்ணுக்கு வாக்கை செலுத்தி உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ, நல்ல உணர்வோ கேடுகட்ட உணர்வோ என்ன உணர்வு இருக்கோ, அந்த உணர்வுக்கேற்ற சட்ட அதிகாரங்களை செலுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கல்வியோம்னு அந்த வாய்ப்பை தந்திருக்கேன். இப்போ இந்த ஆம்பளைகளை நம்பிக்கொண்டு அதுகளை நம்பிக்கொண்டு இருந்து கொண்டு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். இதால் நீங்கள் சீரழிகிற பிரச்சனை இல்லை, குழந்தைகள் இல்லை சீரழியுது. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் லண்டன்லேருந்து காய்க்கிறேன். பிரிட்டிஷ் நான் பிரிட்டிஷ்லேருந்து நான் கனடா மூவ் பண்ணுறேன். நான் வாழ்க்கையில் இந்த நாட்டுக்கு வர மாட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், பெண்களில் கையில் அவ்வளோ அதிகாரம் இருக்குது. பெண்களுக்கு பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது. 3 பிள்ளைக்கும் 3 பிள்ளை பொலிசுக்கு அடித்து சொல்லுது அப்பா தேவையில்லைன்னு சொன்னோன்னே கவர்மெண்ட் அவங்க சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லி ஸ்பீச் பண்ணுது. என்னட்ட நீ தேவையில்லை, நீ பிள்ளை இனத்தை பெருக்கத்தான் நீ தேவை, மற்றபடி நாங்கள் பார்த்துக்கொள்வோம்னு சொல்லுது. என்ன பார்த்துக்கொள்வோம்? உணவு, உறைவு, கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு எக்ஸெட்ராவும் நாங்கள் செய்து விடுவோம், நீ தேவையில்லைன்னு சொல்லுது. அப்போ நான் அந்த நாட்டை விட்டு மூவ் பண்ண வேண்டி இருக்குது. நான் இப்போ கதைக்கிற கதை ஆண்களுக்கு இல்லை. ஆண்கள் நத்திங்ன்னு சொன்னால் ஒரு நாம்பர் மாடி தண்டுட்டு சென்ற வாழில் போய் கொண்டிருக்கும், இல்லை அடித்து இறைச்சி கடைக்கு கொடுத்துருவான். இந்த உலகம் அப்படித்தான் இந்த பிரபஞ்சமும் இயற்கையோ ஏவிக்கொண்டு இருக்குது. அது ஏவுறதான் சொல்கிறேன். ஏன் ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் இந்த ஆப்பிரிக்காலையும் அங்கேயும் பர்மப்பட்ட நாடு, பங்களாதேஷ், சவுத் ஏசியா இங்கெல்லாம் பொம்பளை கஷ்டப்படும் கூட கையில் வாக்கு இருக்கு. ஒரு பெண்ணை தெரிஞ்செடுங்கோ. தெரிஞ்சு எடுத்துட்டு அந்த பெண்ணும் சுத்தம் பண்ண சொன்னால் காசு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு பின்னால் இனசனம் இருக்கும்.
காசு கேட்டு கொண்டிருப்பாங்க. அப்போ சொல்லுங்க, சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும் என்று எழுதுவை. எந்த அசையும் சொத்து அசையா சொத்தை வந்து எழுதி வைக்கிறேன். நான் புலவிட்டா அடுத்த கவர்மெண்ட் எடுத்துருமென்று சொன்னால் சுத்து மாத்துக்காரர் ஒரு சுத்து மாத்து பெண் வர மாட்டுது. மக்களுக்கு பணிவீடு செய்கிற பெண் தானே வரும். இந்த காலத்துக்கு என்ன மாதிரி தான் நாங்கள் யோசிக்கணும். இந்த காலம் எப்படியோ ஒரு கதைக்கு இந்த பூமியில் வந்து கல் விழுந்தாலும் ஒரு பாதி பூமி அழிஞ்சாலும் பாதி பூமியில் போய் மூவ் பண்ணி தான் வாழணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கடைசியாக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், இந்த பணி வந்து தொடரும். இந்த காலம் வந்து பெண்கள் கையில் வாக்கு இருக்குது. பெண்கள் தங்களுக்கு வேண்டிய சட்டங்களை தீட்டலாம். பெண்கள் வந்து பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும். இதுதான் ஒன்று. ஆண்கள் இருந்தால் தவிர்த்து கொள்ளணும், அது உண்டு. மற்றது வார பெண்ணை சொல்லணும், அக்காவை தங்கச்சியோ அண்டியோ எதுவோ இந்த சொத்து கணக்கு ஏதாவது ஒரு குடிசையே இன்னும் இந்த இப்படி போட்டுக்கிற கண்ணாடி கூடி இருக்கலாம், அதை எடுத்து இவ்வளவுதான் என்னட்ட கிடக்கு, நான் இந்த அரசில் நான் புலா விட்டா அடுத்த அரசு வந்து எடுத்துருமென்னு சொன்னால் சுத்து மாத்தக்காரரை வரமாட்டேனுமே. அப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு பெண்கள் ஆட்சின்னு இல்லையா வரைக்க ஆண்கள் வந்து ஆண்களுக்கு சுமை, பெண்களை காவி திரிகிறது பெரிய சுமை, தனியாக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ள என்ன பண்ண தூக்கம் நடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ ஆண்களும் வந்து தாயில் பாசம், தங்கச்சியில் பாசம், சௌரத்தில் பாசம் இல்லை, ஆண்களும் வாக்கு போடுவினோம். ஆண்களை வேணா பெண்கள் கட்சி நிலையா வருது. நிலையா வந்த உடனே ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பமாகும். இதில் போடுறோம் ஜாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகி கிளிநொச்சி மில்லத்தி ஒன்று எல்லாம் ஆரம்பமாகி அங்கால வந்து மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, மன்னார் என்று சொல்லி வடக்கு கிழங்கு இதாண்ட சிங்கள மக்கள் இதை நல்ல மண்டை ஏற்றுக்கொண்டு இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும் என்று சொல்லி இலங்கை மாற தீய உலகம் எல்லாம் பரவணும்னா ஒரு புரட்சி ஒன்று இது ஒன்றுமே இல்லை. கையில் போடுற வாக்கு தானே பெண்கள் கொண்டே பெண்கள் வாக்கு போடுறாங்க. இது பெரிய புரட்சி ஒன்றுமே இல்லை, இது பெரிய பூகம்பம் இல்லை. அப்போ உலகம் மாறுது. அமெரிக்காவிலேருந்து எல்லாம் மாறுது. அமெரிக்காவில் மாறினோடனே உலகம் வந்து ஒரு சுயட்சமாக அடைஞ்சு அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பூமி எங்கே எல்லாம் பெற இந்த மனிதர்களுக்கு கேடுகட்ட ஆயுதங்களை தயாரிக்கிறது, தேவையில்லாமல் ரொக்கெட்டுகளை பில்லியன் காசு இராணுவத்துக்கு ஒதுக்குறது, கேடுகட்ட வைரஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது, அதுகளை எல்லாத்தையும் கொண்டே மேலே அண்ட வழியில் எறிஞ்சோன்னா பூமி பூஞ்சொலியாக வருதுன்றதை இயற்கை ஏவுது. இயற்கைக்கும் பெரிய வேலை இல்லை. இயற்கைக்கும் எவ்வளோ காலம் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியாது. இயற்கை ஏவணுடனே இந்த மரபணுக்களை நாங்கள் சுவிச்சு மறைஞ்சோன்னா வேறு பிரபஞ்சத்தை கண்டு இந்த மரபணுக்களை அங்கே கொண்டே கடத்துகிறோம். மனுஷன் கடத்துறான். அப்படியே இந்த இது வந்து ஆதியும் இல்லை அந்தம் இல்லைன்ற போல் இதுதான் நிலைச்சு கொண்டிருக்குது. நான் இல்லாட்டியும் வேற ஒரு ஆளால் ஏவி சேப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த சக்தி. நான் எப்படி நான் கதைக்கிறேனோ அதே போல் அந்த சக்தியும் செயல்படுத்தி கொண்டு இருக்கும். அந்த சக்திக்கு எவ்வளோ காலம் பண்ணு தெரியாது. இப்போ எனக்கு வந்து ஒரு 100 வயது நீங்கள் போட்டாலும் அந்த சக்தி சில 1 மில்லியன் மருத்துவம் போட்டால் 1 மில்லியன் மருத்துவ பிறகு அந்த சக்தி ஏது. சரி 10 மில்லியன் போட்டாலும் அதுக்கு பிறகு 10 பில்லியன் போட்டாலும் அதுக்கு பிறகு ஏது. அதுவும் அழிஞ்சு தான் தீருது. அப்போ வந்து இது ஒன்று சுழற்சியாக நடந்து கொண்டு இருக்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், யாழ் மாவட்டத்தில் வந்து பொம்பளையால் வந்து இந்த டிக்டாக்கை ஆயுதமாக பாவிச்சு யாழ் மாவட்டத்தில் வந்து பெண்களை தான் ஆட்சி செய்யணும், அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியலம் படுத்தும் மக்கள் நம்பிக்கை படுத்தணும்னு சொல்லி யாழ்ப்பாணம் இந்த பிறவியை எல்லாத்தையும் மாறி இந்த கண்ணுக்கு முன்னாலேயே இந்த நரகம் வந்ததுன்னா நரகம் இந்த கண்ணுக்கு முன்னாலேயே நரகம் அழியட்டும். இந்த கண்ணுக்கு முன்னால் வந்து இன்பம் இருக்குன்றதான் அர்த்தம். எனக்கு அதை விட நான் கூட ஒன்றுமே இல்லை. நான் யூகே விட்டு வெளியேறேன். நான் வாழ்க்கையில் நான் யூகேக்கு தான் திரும்பி நான் பெற போகிறது இல்லை. நானாரோ என்ற உடல் பூமியோடையோ ஏதோ ஐக்கியமாகட்டும். நன்றி, வணக்கம்.